ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸான செரஃப் ஆஃப் தி எண்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் ரிவ்யூல பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குன்னா நான் முடிஞ்சாக்க எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஓகே, வளவன்னு பேசாமல் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். நான் எப்போ தூங்கினாலும் திரும்ப திரும்ப அதே கனவு வந்துட்டு இருக்குது. ஏய், உன்னோட குடும்பத்தை நீயே விட்டுட்டு போகாதடா, வாயை மூடுறேன், எனக்கு ஒன்றும் குடும்பமே இல்லை. கியாக்குவாக அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரே குடும்பம் தான்டா, மறந்துட்டியா? முதல்ல என் மேலே கீழே இறங்குடா. என்னோட ஃபேமிலி மெம்பர் சந்தோஷமா சிரிச்சதையும் பார்த்தேன், அதே ஃபேமிலியோட வேம்பயர்ஸ் கொன்னதையும் நான் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் 4 வருஷம் ஆயினாலும் என்ன ஃபேமிலியை கொண்டு அந்த வேம்பயர் என்னாலுமா மறக்க முடியல. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது என்னமோ சத்தம் கேட்குது, அங்கிருந்து ஒரு அப்பாகலிப்ஸ் வருது. ச்சே, இது அந்த அப்பாகலிப்ஸ் ஒரு குதிரை தானே? பிரைவேட்டுக்கு எங்கன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்கன்னா இது பார்த்துக்க முடியும், இங்கிருந்து போங்க. என்னது இங்கிருந்து போகணுமா? நான் இது கொல்றக்காத உயிரோடே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அதை பார்த்து ஏய் இந்த கிறுக்கு பையன் தானே அவன். நம்ம ஹீரோ மாசம் அட்டாக் பண்ணி அந்த அப்பாகலிப்ஸை கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அந்த 5 பவுன் சிட்டியில் ஒரு ஸ்கூல். நானும் உங்க எதுக்கு பயமா தெரியுறேன்னா, நீங்க சொன்ன ஆர்டர் லைட்டா தான் மீறினா அதுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா? அதுவும் இல்லாம மிலிட்டரி ஸ்கூல்ல வேற சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. ஏய் என்னடா அங்க புலம்புற? என்ன ஆட்டிடியூடா? இப்படி பண்ணி உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என்னது சஸ்பெண்டா? சீக்கிரம் தாக்கு பண்ணுங்க, சீக்கிரம் சஸ்பெண்ட் பண்ணுங்க. டீச்சர் வந்து என்னைய கொலைப்பாடுறா, நானும் உனக்கு பார்க்க முட்டை பயமா தெரியுறேன். நம்ம ஹீரோக்கு பின்னாடி கொண்ட பொண்ணு நம்ம ஹீரோ கூப்பிடுறா. நம்ம ஹீரோ திரும்பி உனக்கு என்ன வேணும் இப்போ? அந்த பொண்ணு நோட்ல எழுதி காமிக்கிறா. என் பேர் தான் ஹிராகி சுனோ, நான் ஒரு சர்வேலன்ஸ் ஆஃபீஸர். நீ கிளாஸ்ல கம்ப்ளைண்ட் வச்சுக்கவே, இந்த விஷயத்தை நான் போய் மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் உன்னோட சஸ்பென்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிடுவேன். டேய் இப்பதான் நான் சொன்ன கம்முன்னுடா. ஐயோ எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் பொழுதுதே. அதுக்கு அந்த பொண்ணு கோஆபரேட் பண்ணு. சரி சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி டீச்சர் அப்படின்னு உட்காந்துக்க நம்ம ஹீரோ. நான் எப்பயுமே உன்ட பாட்டுட்டே தான் ஏதாச்சும் வேலை தடை பண்ண போய் ஆர்மிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். அதுக்கு நம்ம ஹீரோ மனசுல ஐயோ இதுக்கு எப்படி தப்புன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல வந்துட்டேன், உங்க சஸ்பென்ஸ் இருக்கணும்னா நீ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சதான் ஆகணும். ஸோ கவலைப்படாத, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டு கண்டிப்பா அப்படியே ஃபிளாஷ்பேக்ல. இங்க என்ன நடக்குது? நான் மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஓ, வேம்பயர்ஸ் உங்ககிட்ட அப்பயே சொல்லி வச்சிருக்காங்க. உண்மை என்னன்னா அந்த வைரஸ் விட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க 90% மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுவும் அந்த வைரஸ் விட்டதுக்கு அப்புறம் அப்பாகலிப்ஸ்னு ஒரு புது கிரியேச்சர் உருவாச்சு. அந்த கிரியேச்சர் வந்து நம்ம ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணுச்சு. ஆனா ஹியூமன்ஸ் ஒன்றும் குறைஞ்சவும் கிடையாது. மறுபடியும் மனித இனம் வளர ஆரம்பிச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு நான் புரியாத மாதிரி சொல்றேன். அங்கங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நாங்க இந்த உலகத்தை பழைய மாதிரி மாத்த போறோம். இப்ப நீங்க யாரு? என் பேர் தான் இச்சினோ செகுரே. நான் தான் ஜப்பானோட லூட்டினன்ட் இம்பீரியல் டீமன் ஆர்மி. எங்க கூட வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேம்பைஸ் எல்லாத்தையும் கொள்ளலாம். இது அவனுக்கு போட்டி அவர்கிட்ட வந்து நீ வேம்பரை வெறுக்கிறதானே? அதுக்கு அவன் கையை பார்த்துட்டு நான் அந்த வேம்பைர்ஸ் எல்லாத்தையும் கொல்லுவேன். அப்ப நான் எங்க கூட சேர்ந்து நாங்க உனக்கு பவர்ஸ் தரோம். எப்படியோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் முடிஞ்சிருது. பே படுத்துட்டு இருக்க, பே படுத்துனா உனக்கு ஃப்ரெண்ட் எதுவும் கிடைக்காது. ஒருவேளை நீ சின்ன வயசா இருக்கும்போது அந்த வேம்பையர் கூட இருக்கும்போது வேம்பையர்ஸ்ல உன்னோட குடும்பத்தை கொண்டாங்களே, ஸோ அதனாலதான் நீ யாரு கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டியா? ஃப்ரெண்ட் ஆனாலும் இங்க இறந்து போயான்னு நினைக்கிறியா அப்படின்னு என் பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோக்கு லைட்டா கோவம் வருது. இப்பயே நீன்னு வச்சுக்கவே, உன்னால ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்ல கேர்ள் ஃப்ரெண்டு கூட உன்னால பிடிக்க முடியாது. இதான் சான்ஸ்னு வச்சு வாயை கண்டுட சொல்லாத. அப்ப நீ மற்றவன்ட்ட போய் பேச வேண்டியதானே? நீ லூசுத்தனமா பண்ண நிறுத்து. முதல்ல அந்த கிறுக்கு பாயிண்ட் சொல்லி என்னை வேம்பை அடிக்க டீம்ல சேர்த்த சொல்லு. நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல அந்த பொண்ணு என்னமோ லெட்டர் எல்லாம் கொடுக்குறான். முதல்ல இதை படி. என்னது இது? நீ இப்படி பேசணும் தெரிஞ்சு அவன் லெட்டர் வந்துட்டு கொடுக்க சொன்னாரு. தெரியும் அவன் என்னை பார்த்து பயந்துட்டான்னு. பிரிச்சு படிச்சா ஃப்ரெண்ட்லியா பழாதவங்க, எமோஷன்ஸே இல்லாதவங்க இந்த இடத்துல இடமே இல்ல. முக்கியமா உன்ன மாதிரி முட்டாளங்க இடமே இல்ல. என்ன தைரியம் உனக்கு? ஃப்ரெண்டு கண்டிப்பா நீ நடக்கத்தாண்ட போவ அப்படின்னு நம்ம திட்டிட்டு போக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். ஏய் உன்கிட்ட எத்தனை தான் சொல்லிட்டேன் என் பின்னாடியே வரேன்னு ஒன்று சொல்லி என் பைத்தியம் முடிச்சும் கொடுக்குது அப்படின்னு சொல்ல, நான் ஒரு ஆர்மி சர்வேலன்ஸ் ஆஃபீஸர்மா, உன் பின்னாடி தான் எப்பயும் நான் வந்துட்டே இருப்பேன். அது மாதிரி நீ ஏதாச்சும் வயலன்ஸ் டயக்னஸ் போய் லுட்டின் கர்னல் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு குரல் கேட்குது. உடனே இவங்க டீம் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பையனை 3 பேர் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் நாங்களும் உன் ஃப்ரெண்டு, நீ ஃப்ரெண்டுக்காக போய் வாங்கிட்டு வர மாட்டியா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நம்ம ஹீரோ பார்த்து சரி என்னமோ சோனா வந்துட்டு இருக்குது, எனக்கு வேலை கிடைச்சு நான் போறேன் அப்படின்னு ஹீரோ போறான். இப்படியே பண்ணிட்டு சொல்லி எனக்கு ஒரு ஹேரும் கிடைக்காது அப்படின்னு பொண்ணு சொல்றான். பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து அந்த பையனை ரொம்ப புல்லிங் பண்றான். ஏய் நான் சொன்னா கேட்கணும், நீ எல்லாம் ஒரு ஆடு மாதிரி தான். நம்ம ஹீரோ அதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகி இவங்க போய் முதல்ல அவனை மேல கால் இடுறா அப்படின்னு அவன் சொல்றான். ஏய் நீ யாருடா அப்படின்னு எனக்கு கேட்க, ஏய் அதுக்குள்ள நீ நல்லவன மாறிட்டியா அப்படின்னு பொண்ணு கேட்கறான். ஏய் பாருடா பொடி பொண்ணுக்கு மனசுல ஹீரோ நினைப்பு, நீ அவனுக்கு போய் அடி வாங்க வந்தியா இல்ல அவனுக்கு செய்த வேலையை நீ செய்ய வந்தியா அப்படின்னு கேட்க, நாங்க பேசுறதுக்காக வரல சண்டை போறதுக்காக வந்து அப்படின்னு நீ சொல்ல, ஏய் நான் அவனு சொல்ல மறந்துட்டேன், நீ யாரு கூட சண்டை போட்டாலும் சஸ்பென்ஸ் இன்னும் அதிகமாகும். என்னதே ஒரு கூட ஒரு அடிய அப்படியே நம்ம ஹீரோ வச்சிடறான். சொல்ல வேண்டியதா கடைசி நேரத்தை சொல்றது போய் என் அடி வாங்கதான் மிச்சம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கு உதவி செஞ்சு ரொம்ப நன்றி அப்படின்னு இன்னொரு பையன் சொல்றான். ஏன்ட்டு அது முன்னாடியே சொல்ல நான் மறந்துட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் பையன் சொல்றேன். ஏய் எத்தனை தடவை சொல்லுவேன், ஆமா நீ எதுக்கு அவங்க உன்னை புல்லிங் பண்ண விடுற, நீ புல்லிங் பண்ண முடியாது எங்க அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம சொல்றான். அவன் ஸ்டோரி என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலா இங்க என்ன புல்லிங்கே பண்ணல, நான் தான் அவங்க போய் உதவி கேட்டேன், அதுக்கு பதிலா இந்த வேலையை செஞ்சு அவங்க டீம்ல சேர்த்துப்பேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இந்த வேலையில செஞ்சேன் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். ஆமா யாரா இது எவனா, குரங்கு கிட்ட இருக்க அறிவு கோரம் உனக்கு இல்ல, என்ன சொன்ன அவன்ல உன்னை அடிச்சுவேன், நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லுமா. ஆமா நான் டீமன் ஆர்மி செய்யலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா மூன் டீமன் கம்பெனில இருந்து யமனாக்கு வெப்பன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் அவங்க ஃப்ரெண்டாலான்னு பார்த்தேன். என்னது மூன் டீமன் கம்பெனியா, என்னது அந்த பொருள், அது எனக்கே கிடைக்கல, இதுக்கெல்லாம் காணாம கொஞ்சம் லுட்டின் குறையினே. எனக்கு இருக்க ஒரே வாய்ப்பு யமனா தான், அவங்க கூட இருந்தா தான் என்னால ஆர்மியை ஈஸியா சேர முடியும். நான் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன், அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா என்ன ஆனா என்னோட அக்காவுக்காக நான் அந்த ஆர்மியில சேரணும், அந்த ஆம்புலன்ஸ் செஞ்சு வேம்பேஸை கொல்லணும், ஏன்னா அந்த வேம்பேர் தான் என்னோட அக்காவை கொன்னுச்சு அப்படின்னு சோகமாகலாம். அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏதோ கால் மட்டும் தெரியும், நம்ம யூச்சிரோ அடின்னு பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ ரத்தமா வருது பாத்தீங்கன்னா, அந்த அக்காவை அந்த வேம்பையர் கொன்னுடுச்சு. ஸோ இதனாலதான் நீ மூன் டீமன் கம்பெனில சேரான்னு நினைக்கிறியா, சப்பனா என் கூட வா, நாமளும் எல்லாம் ஒன்றும் சேரலாம், எனக்கும் அதே மாதிரி தான் என் ஃபேமிலியை கொண்ட வேம்பையர் நான் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம யூ சொல்றான். இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுட்ட வேம்பயர் தப்பிச்சிடுச்சு, ஸோ எல்லாரும் இருந்துட்டு போங்க, இந்த ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்னது வேம்பயர், அதே இப்ப இந்த ஸ்கூல்ல இருந்துச்சு, அதே இந்த ஸ்கூல்ல வச்சுக்கிறாங்க, ஏன் அதை அவளை லூஸ்ல விட்டாங்க, எல்லாம் வாய மூடுங்களா, ஹியூமன்ஸோட பிளட் மட்டும் வேம்பயர் குத்துனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும், அதனால இப்ப நம்ம வந்து மூன் டீமன் கம்பெனியா கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா சொல்றா. இல்ல வேண்டாம், அதை நானே சமாளிச்சிடறேன், என்னால முடியும், அப்பதான் நான் யாருன்னு எனக்கு காமிக்க முடியும், என்ன தைரியம்டா ஒரு சோல்ஜரை இந்த மாதிரி சாதாரண ஸ்கூல்ல சேர்த்திருப்பான், அவனுக்கு நான் யாருன்னு காமிக்கணும். ஐயோ வேண்டாம் நில்லு போகாத, அவன் முடிச்சுட்டு போன கேன் உடஞ்சு போயிருது. எல்லாரும் அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ மட்டும் லேபு கிட்ட போயிட்டு இருக்கான். ஹீரோ வேகமாட்டு அவனோட லாக் எடுத்து வைக்கிறான், அதோட ஒரு ஸ்வாட் இருக்குது, அங்க என்னமோ சத்தம் கேட்குது, நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறா, நிறைய பேர் மைண்ட் கேட்கறாங்க, அது மாதிரி மேல இருந்து என்னமோ சத்தம் வருது, உடனே நம்ம ஹீரோ மேல போறான். அந்த வேம்பயர் பொண்ணு ரத்த குடிக்கலாம் போகும்போது, ஹே உனக்கு என்ன அவசரம், அதுக்குள்ள நீ என்ன ரத்தத்தை குடிக்கலாம் போறியா, நீ முதல்ல நீ ரத்தத்தை குடிக்கிட்டா என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்னு ஹீரோ போய் அந்த வேம்பயர் வெட்ட போக, அந்த வேம்பயர் அசால்ட்டா தப்பிச்சிருது. வேம்பயர் உடனே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ பேர் கஷ்டப்பட்டு தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த வேம்பயர் கையை வெட்டிடுறான். வெட்டின கையை என்ன திருப்பி அந்த வேம்பயர் எடுத்துட்டு போயிருது. என்ன காப்பாத்துங்க, ஏய் நீ அங்க பண்ணிட்டு இருக்க, போ சீக்கிரம் அந்த பொண்ணு எடுத்துட்டு போ, ஏய் எம்மனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, டக்குனு அந்த பொண்ணை தூக்கிட்டு போ, நீ ஒரு சோல்ஜர் என்ன பயந்து ஒரு சைட போய் உட்காந்துக்கிற. ஏய் இல்லப்பா, நான் அவனை புள்ளி பண்ணகா சும்மா அவனை சொன்ன, உண்மையா நான் சோல்ஜரே இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். என்னடா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, நான் இருக்கிறே வந்துட்டியா அப்படின்னு வேம்பயர் கையை ஒட்டச்சிட கம்பி எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. உனக்கு கொண்டுட்டு எல்லா ரத்தத்தையும் குடிக்க போறேன் அப்படின்னு வேம்பயர் ஓர கரெக்டா பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்குது. கரெக்டா ஏதோ ஒரு ரத்தம் தெரிக்குது, பாத்தீங்கன்னா அந்த வேம்பயர் திடீர்னு ஜம்ப் பண்ணி பின்ன ஹீரோ பின்னாடி போயிடுறா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வேம்பயருக்கு அடிபட்டுக்குது. உடனே அந்த வேம்பயர் வந்து ஹீலிங் பண்ணிடுறான். உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த வேம்பயர் அட்டாக் பண்ண ஹீரோ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சாரா. அதுக்கப்புறம் அந்த வேம்பயரோட ஜஸ்ட்ல ஹீரோ கோடு போட்டுறான். அதுக்கப்புறம் கன் எடுத்து அந்த வேம்பயர் ஷூட் பண்ண அந்த வேம்பயர் அசால்ட்டா தப்பிச்சிருது. இந்த வெப்பனால நீ கொல்ல முடியும்னு நினைக்கிறியா, ஆனா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அந்த வேம்பயர் அந்த பொண்ணோட ரத்தத்தை பிடிக்க போக, இல்ல கரெக்டா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்திடுறான். ஐயோ இப்ப அட்டாக் பண்ணு, என்ன என்ன தைரியம் என்ன, நம்ம ஹீரோ வந்து அவனை காப்பாத்திடுறா. பரவாயில்ல நீ நல்லா தான் பண்ணிக்கிற, மூன் டீமன் கம்பெனி வந்துட்டு இருக்காங்க. என்னது அந்த மூன் டீமன் கம்பெனி எனக்குள்ள உன்னை ரத்தத்தை குடிச்சிடறேன். ஐயோ ரெண்டு பேரும் மேல இருந்து கீழே விடாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஸ்வார் எடுத்து அந்த வேம்பயர் இதுல சொரிய இருக்கான். இதெல்லாம் எனக்கு கொல்ல முடியாதுடா. என்னது என்னது டீமனால கிறிஸ்மஸ் ஸ்வாடா, நீ ரொம்ப ஆட்ட போட்ட, இப்ப நீ செத்துரு அப்படின்னு சொல்லி குரேன் அவனை வேம்பயரை கொண்டுறான். என்னப்பா வேம்பயர் சாதாரண பேரை கொல்ல முடியாது, ஸ்பெல் பண்ண ஸ்வாடா மட்டும் கொல்ல முடியாது, உனக்கு தெரியாதா, உன் பிசினஸ் பாத்துக்கு போடா, நீ வழியில என்ன நான் கொண்டு இருப்பாத, சரி என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நீ வழியில என்ன நான் கொண்டு இருப்பையா, சரி சரி நீ சின்னதாக ப்ராக்டிக்கலா பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம், அப்புறம் நீ நல்லா வேலை பண்ணிக்கிறேன், சூல் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திக்கிறேன், எனக்கு ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லை, நீயா இது வந்துட்டேன் ஏன் முஜே பார்த்துட்டு இருக்க, என்னால வேம்பயர்ஸை கண்டிப்பா எடுத்து போராட முடியும், அதனால என்ன மூன் டீமன் கம்பெனில கண்டிப்பா சேர்த்துக்கோ, அதான் விஷயம், எல்லாம் டீமா இருக்கணும், உன்னால முடியாது, ஆமா ஆமா அவனால முடியாது நீ சின்ன வந்து சைட்ல கமெண்ட்ரி கொடுக்குமா, அப்ப நீ என்ன சொன்ன, இல்ல ஒண்ணும் இல்ல மறுபடியும் சொல்றேன், டீமா இருக்கணும், டீமா இருந்தாதான் வேம்பயர்ஸ் எல்லாம் கொல்ல முடியும், நான் தனியா போய் எல்லாம் வேம்பயர் கொல்லுவேன் அப்படின்னு நம்ம யூ பேசிட்டு இருக்கும்போது யூச்சிரோ வந்துடுறான். யூ உனக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு யூச்சிரோ வந்து நம்ம யூ மேல வந்துடுறான். யாருது யூ உனக்கு ஒன்னும் ஆகல, நம்ம பயந்துட்டேன், அச்சுச்சோ நான் மேல வந்து அவனை கொண்டுட்டேனே. புது ஃப்ரெண்டு கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றி வந்த நேரம் வந்து சில குரேன் என்னதே அப்படியே வேற ஏதோ சீன் காமிக்கிறாங்க. உனக்கு இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாச்சு, இனிமே எங்க தேவையில்லைன்னு நினைக்கிறோம் உனக்கு அப்படின்னு மீகா சொல்ல மாதிரி தெரியுது. இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சந்தோஷமா இரு. நீ என்னது மீகா வேண்டாம் என்னை விட்டு போகாத அப்படின்னு அழுவுறா. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டான். ஓ கிளம்பிட்டியா, ருடியன் உன்ட்டு ஒன்று சொன்னாரு. அங்க நடந்தது எல்லாரும் பார்த்தனால உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, அதனால இனிமே நாமளோட டீம்
வெல்கம் டு மூன் டீமன் கம்பெனி. என்ன பார்த்துட்டு இருக்க, நீயும் கைவிடா, சரி சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வாய்ஸ் கொஞ்சம் மாட்டியிருப்பேன். இந்த வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஓகே, அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அடுத்த எபிசோட் எத்தனை நாள் கழிச்சு வரப்போதோ, சரி பார்க்கலாம்.